குமரன் வந்து வெளியூருக்கு கிளம்பிடுறாரு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து குமரன் நினச்சி மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க கங்கா. குமரன் வந்து போனதுலேருந்து கங்காவுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. கங்கா வந்து யோசிக்கிறாங்க, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா, அதனால தான் அவர் வெறுத்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ கூட அவர்கிட்ட என்கிட்ட சொல்லாமல் முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாறாங்க கங்கா. கங்கா வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, ஒன்னால தாண்டி தம்பி வெறுத்து போய் இந்த மாதிரி முடிவு எடுத்துச்சு, நீ தாண்டி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்கம்மா. அக்காவை திட்டாத விடுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அவங்களுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து ஒரு மாதிரி இருக்காரு. அதை பார்த்து வந்து கேட்குறாங்க நம்ம காவேரி, என்னங்க மாமா போனதுலேருந்து ஒரு மாதிரி இருக்கீங்க. ஒன்றும் இல்லை காவேரி அப்படின்றாரு. அடுத்து வந்து சரி எதனால் ஒரு மாதிரி இருக்கீங்க, அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, குமரன் போனது எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம் இல்லை, ப்ரோ இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ல, அவர் இருந்துக்க மாதிரியே இருக்காது, அவர் இருந்தால் தான் இந்த வீடு வீடாக இருக்கும், இப்போ அவர் வேற இல்லை, எல்லா பொறுப்பையும் வந்து நான் தான் பார்த்துக்கணும்ல காவேரி அப்படி சொன்னோன்னே, ஆமாங்க இனிமேட்டு நம்ம தான் கவனிச்சுக்கணும், ஏன்னா அக்கா மாமா தான் முன்னாடி எல்லாமே இந்த வீட்டுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சாங்க, இப்போ நம்ம தாங்க செய்யணும், நம்மளுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம் காவேரி, நீ கவலைப்படாத, எல்லா பொறுப்பையும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிக்கிறாரு. அடுத்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, நேராக வந்து சரி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. எங்கே போகிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, நேராக ஃபோன் பண்ணுறாரு பசுபதிக்கு. பசுபதி வந்து விஜய் இவன் எதுக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. என்ன விஷயம் விஜய், எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் நல்லா தான் இருக்கேன், நீ நல்லா இருக்கேன்னு பார்த்துக்கோ அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து ஒரு வேளை காவேரியை வந்து நம்ம இடிக்க வந்தது பார்த்துருப்பானோ, பார்த்துருக்க சான்ஸ் இல்லையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து என்ன காவேரியை நீ இடிச்சு தள்ள வந்தல, அதை நான் பார்த்துருப்பேனா பார்த்துருக்க மாட்டேன்னு யோசிக்கிறியா அப்படின்றாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு பசுபதி. நீ என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம், என் பொண்டாட்டியை இடிக்க வந்துட்டு நீ பாட்டுன்னு வந்து போயிடுவேன், நான் பாட்டுன்னு சும்மா இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா, அது எப்படிப்பா, என் பொண்டாட்டி என்ன வேணாலும் நீ பண்ணலான்னு நினைப்ப, நான் பார்த்துன்னு சும்மா இருப்பேனா, என் பொண்டாட்டி மேலே கை வச்சுட்டா நீ கம்முனுந்துருவியா, நான் கம்முனுந்துருவேனா அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டு பயங்கர, நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்றாரு. நீ என்ன பண்ண ஏது பண்ணன்னு எனக்கு எல்லாமே தெரியும், நீ ஃபாஸ்ட்டாக வந்ததை நான் பார்த்துருந்தேன், அந்த நீ வண்டியில் என் பொண்டாட்டி இடிக்க வந்தது பார்த்தேன், என் பொண்டாட்டி எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும் தானே இவ்வளோ பிளான் பண்ணேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் தான் பண்ணேன், உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்றாரு. என்கிட்ட தானே எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. சரி நீ வந்து தைரியமாக இருக்கு பசு, உனக்கு ஆள் வராங்க, உன்னோட தைரியம் எல்லாமே எப்படி இருக்க போது நானும் பார்க்க போகிறேன், யார் வரப்போகிறா அப்படின்னோடனே, கதவை திறந்து பாரு யார் நிற்கிறாங்கன்னு அப்படின்னோடனே கதவை திறந்துக்கிறா, பார்த்தா போலீஸ் நிற்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே பாருங்கள் பசுபதி, உங்களை நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் விசாரணைக்கு அப்படின்றாங்க. அது கேட்டு நான் என்ன எதுவும் தப்பு பண்ணலையே, நீங்கள் தப்பு பண்ணீங்களா தப்பு பண்ணலையான்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரித்து தெரிஞ்சுக்கிறோம், முதல்ல ஸ்டேஷனுக்கு நடங்க, என் மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு, பசு 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 அப்படின்றாரு. உடனே ஃபோன் எடுத்து வைக்கிறாரு காதில். நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் பசு, அதனால் நேராக ஸ்டேஷனுக்கு வந்துடுறியா, நம்ம அங்கே பேசிக்கலாமா பசு, சரிப்பா டைம் ஆகிடுச்சு நீ அவங்க கூட போயிடுனா, ஏன்னா ரொம்ப நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க முடியாது, நான் வைக்கிறேன் அப்படின்னோடனே, டே விஜய் அப்படி சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. விஜய் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அவங்க ஒய்ஃபை இந்த மாதிரி வந்து வண்டி வச்சு ஏற்ற பார்த்துருக்கீங்க, அதுக்காக தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, வாங்க அப்படி சொல்லிட்டோன்னே, இங்கே பாருங்கள் நான் எந்த தப்பும் பண்ணலை, நீங்கள் தப்பு பண்ணிங்களா தப்பு பண்ணலையான்னு நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க பொண்ணு வந்து ராகினி. அப்பா என்னப்பா இது அப்படின்னோடனே, நான் பார்த்துக்கிறேம்மா நீ கவலைப்படாது, ஏன்ப்பா அது விஜய் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னா, நான் அவனை வச்சுக்கிறேம்மா, அவனுக்கு இருக்குதுமா அப்படி சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து ஸ்டேஷனுக்கு வந்து விஜய் வந்திருக்காரு. விஜய் பார்த்தோன்னு அதிர்ச்சி அடைகிறாரு பசுபதி. சார் என் பொண்டாட்டி மேலே வந்து வண்டியை வச்சு ஏற்ற பார்த்தார் சார், ஆல்ரெடி இவருக்கும் எங்களுக்கும் முன்பகை இருக்குது சார், அதை வச்சு தான் என் பொண்டாட்டியை தீர்த்து கட்டுறதுக்காக முடிவு பண்ணியிருக்காரு சார், இதுதான் சார் நடந்த உண்மை, நான் இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு கம்ப்ளைண்ட் எல்லாமே பார்த்தங்க, அதனால தான் ஒரு கூட்டு வந்திருக்கேன், என்ன பண்ணிட்டுருக்கீங்க சார், அவங்க ஒய்ஃபை வந்து நீங்கள் வண்டி வச்சு ஏற்ற பார்த்தது உண்மையா, நான் எதுவுமே பண்ணலைங்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றாரு. இவர்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது, நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு, நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு தான் உங்கள் வண்டி நம்பரோட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. சார் இவங்ககிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை சார், சும்மா சொல்கிறான் சார் அப்படின்னோடனே, சார் நீங்கள் வேணால் அந்த ஏரியா இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள் சார், இந்த ஆள் தான் சார் வந்து ஃபுல்லாகவே வந்து எடுத்துகிட்டு வந்தான், இந்த ஆள் தான் சார் எல்லாத்துக்கும் காரணம், என் ஒய்ஃபை வேணும்னே என் ஒய்ஃபுக்கு இவனுக்கும் முன்னாடியே முன்பகை இருக்குது சார், அதை வச்சு தான் என் ஒய்ஃப் வந்து தீர்த்து கட்ட பார்க்குறேன் சார், என் ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க சார், அவங்கள போய் இப்படி பண்ணுறதுக்கு இந்த ஆளுக்கு எப்படி சார் மனசு வருது, தயவு செய்து இந்த ஆளுக்கு தான் வந்து விடாதீங்க சார் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு பசுபதி. என்ன